பொய்யா நடிக்க தெரியாதவங்க தான் முதல்ல கண்ணீரையும் கோபத்தையும் வெளிக்காட்டுவாங்க. சிலருக்காக சிலரை பிடிக்காத மாதிரி நடிக்கிறதும், சிலருக்காக சில பேரை பிடிச்ச மாதிரி நடிக்கிறதும் தான் இன்றைய கால உறவுகள். அதுக்காக என்ன பண்ண முடியும்? வாழ வந்த இந்த வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிட்டு தான் ஆகணும். பொய்யா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கணமே அவங்க கூட வாழ்கிறத நிறுத்திக்கோங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட தனிமை ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால் ஒரு சில வழிகளாவது உங்களுக்கு மிஞ்சும். மனுஷங்களோட உறவு அப்படின்றது இப்போதெல்லாம் அது வெறும் நடிப்பாக மட்டுமே மாறிட்டு, சிறந்த நடிகர்கள்லாம் இங்கே மெச்சப்படுறாங்க, மற்றவங்க எல்லாருமே இங்கே வெறுக்கப்படுறாங்க. விட்டு கொடுக்க தான் எந்த ஒரு உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்மளை விட்டு விலக இங்கே 1000 உறவு இருக்கும். உறவுகளுக்கிடையே புரிதல் இல்லாத போது, தேவைக்காக வாழ்கிற உறவை வசதி வாய்ப்புகளோட நம்ம வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனையை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல உப்பாக தான் இருப்பாங்க. சில பேர் கானல் நீர் மாதிரி போலியாக கூட இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் ஆற்று நீரை மாதிரி தித்திப்பாக இருப்பாங்க. அதனால் நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். எல்லாருமே அழகாக தான் நடிப்பாங்க, ஆனால் வேஷம் அப்படின்றது கலையிற வரைக்குமே நம்மளுக்கு தான் தெரியறதில்ல இவங்க இவ்வளோ நாளாக நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு. உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்க. தேவைக்கு மட்டும் பழகுறாங்களா விட்டுருங்க. என்னதான் உரிமையோடு பழகுனா கூட உணர்வுகளை மதிக்காம இருக்கிற சிலரால உறவுகளானது பிரிந்து தான் போகிறது. தன்னோட காரியத்துக்காக பழகுற உறவுகளை விட எந்த காலத்திலையும் உங்களை கைவிடாத உறவு தான் சிறந்தது. அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம தவம் இருந்தாது பெற்றுக்கொள்ளணும். யாரையும் நம்பி வாழாதீங்க. தேவைக்காக மட்டும் பழகுற உலகம் இது. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்பிய நீங்கள் தான் அவங்க போன வழியை பார்த்துட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். சில பேர் பணத்துக்காகவும் சில பேர் பாசத்துக்காகவும் தான் இங்கே நடிக்கிறாங்க. மொத்தத்தில் இங்கே எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. யாருக்கும் உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் சரியாக நடிக்க கற்றுக்கல அப்படின்றது தான் அர்த்தம். உங்களை புரிஞ்சுக்காத எதுவுமே உங்ககிட்ட நிலைக்காது. உங்களை புரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உங்களை விட்டு விலகி செல்லாது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அன்பை பற்றி நினச்சி பார்க்கக்கூட நேரம் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம ஒரு டைமில் அதிகமாக அன்பை கொடுத்து துரத்தி பேசிச்சிருப்போம். இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சோகம் அப்படின்றது கண்ணீரில் மட்டுமே மறைஞ்சிருக்காது. வாய் விட்டு சிரிக்கிற பல பேரோட பொய்யான சிரிப்பில் கூட அது மறைஞ்சிருக்கும். நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்கா? இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை இன்னும் அதிகமாக நெருங்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும் இல்லை, எந்த நிமிஷத்துலேயும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் அந்த கடவுள் மட்டும்தான். யார் உங்களை ஒதுக்குனாலும் புறக்கணித்தாலும் அந்த கடவுள் தந்த வாழ்க்கையை அந்த கடவுளுக்காக வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு புரியாமல் கூட வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்மளை படைத்த கடவுள் நம்மளை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் வச்சுருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போனாலே நம்மளுக்கு எந்த விதமான கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் நம்மளோட வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. பொய்யா நடிக்க தெரியாதவங்க தான்